நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, இன்றைக்கி ஒரு சோகமான செய்தி தான் உங்கள்கிட்ட பகிர போகிறேன். நண்பர்களே, தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டில் மழை பெய்து கொண்டு இருக்கிறது. இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் குறிப்பாக நமது புகழ்பெற்ற திருவண்ணாமலையில் இங்கே பார்த்தோன்னா நேற்று ஒரு 6 மணிக்கு பார்த்தோன்னா மிக பயங்கரமான நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. சரிங்களா? மிக பயங்கரமான ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இதில் அந்த மலையின் ஓரத்தில் வசிக்கக்கூடிய அந்த குடும்பங்கள், சரிங்களா, அதில் ஒரு வீட்டின் மீது ஒரு பாறை உருண்டோடி மற்றும் மண்ணோடு சேர்ந்து அந்த வீட்டையே முழுக செய்தது. அதாவது மண்ணோட அந்த வீடு புதையுண்டது. இதில் பார்த்தோன்னா அங்கு விளையாடி கொண்டிருந்த ஒரு 4 சிறுவர்களும், அதேமாதிரி பார்த்தோன்னா பெரியவர்கள் ஒரு 3 பேரும், மொத்தம் ஒரு 7 பேர் அந்த வீட்டுக்குள்ளே மண் புதையுண்டு இருக்கு இல்லையா, அந்த வீடு அதுக்குள்ளேயே சிக்கிட்டாங்க. சரிங்களா? அந்த மண்ணுக்குள்ளே சிக்கியவர்களை பார்த்தீங்கன்னா பேரிடர் மீட்புக்குழு, அதேமாதிரி தீயணைப்புத்துறை மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகளும் தற்போது அந்த புதையுண்ட அந்த 7 பேரை மீட்க மிகவும் போராடி கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் பார்த்தோன்னா இங்கு மழைகள் விட்டு விட்டு வர்றதுனால அதால் சிறிது தோய்வு ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. இருந்த போதிலும் விடாமுயற்சியாக நமது தமிழக அரசும் சரி, அதே மாதிரி பார்த்தோன்னா அந்த பேரிடர் மீட்பு குழுவும் சரி, தீயணைப்புத்துறையும் சரி மிகவும் போராடி அந்த 7 நபர்களை மீட்க சற்று கடினமாக உழைத்து கொண்டு தான் இருக்கின்றனர். இருந்த போதிலும் வண்டிகள் மலைப்பகுதி என்பதால் சரியாக ஏற முடியல அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி உள்ளது. அதேமாரி பாறைகள் ரொம்ப கடினமாக இருப்பதாக அதை உடைக்க முடியல அப்படின்ற மாதிரி சிறிது தோய்வு ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. இருந்த போதிலும் இவங்க முயற்சியால் தற்போது பார்த்திங்கன்னா மிகவும் தீவிரமாக அந்த மீட்பு பணி நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் கரெக்டாக ஒரு 6 மணி இருக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு ஆண் குழந்தையின் உடலும் ஒரு பெண் குழந்தையின் உடலும் பார்த்திங்கன்னா ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. கண்டிப்பாக இது மிகவும் சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக தான் நமக்கு இருக்கிறது. இருந்த போதிலும் இன்னொரு 5 பேர் நிலைமை என்ன அப்படின்ற மாதிரி இன்னும் தெரிய வரவில்லை. கண்டிப்பாக அவங்களாவது கண்டிப்பாக உயிரோடு மீட்க வேண்டும் அப்படின்ற மாதிரி நம்ம கடவுளை பிரார்த்தனை செய்வோம். நண்பர்களே, தொடர்ந்து மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக அங்கே இருக்கிற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கண்டிப்பாக எல்லாரும் தயவுசெய்து ஒரு 5 நிமிஷம் கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்கள். இருக்கிறதாவது உயிரோடு மீட்க வேண்டும் அப்படின்ற மாதிரியே. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.